நம்ம லைஃப்ல சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள், சில சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது நாம மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போவோம். அந்த நேரத்துல யார்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்றது அப்படின்னும் தெரியாது. இதை சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. யாராவது நம்மளை காப்பாத்திட மாட்டாங்களா, யாராவது இதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டுட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மனசளவுல தவிப்போம். அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது. அது சாதாரண ஒரு அழைப்பு இல்ல, பாபாவினுடைய அழைப்பு. நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து கடவுளே உங்களை கூப்பிட்டு உங்க பிரச்சனையை சரி பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நமிதா ஹெக்டே அப்படின்றவங்களுக்கு நடந்திருக்குது. இவங்க மங்களூர்ல பிறந்தவங்க. இவங்க வேலை பார்க்கறது பாத்தீங்கன்னா பெங்களூர் ஐடில வேலை பார்க்கறவங்க. இது நிஜமா நடந்த ஒரு சம்பவம். இவங்க லைஃப்ல பாபா நிகழ்த்தின ஒரு அற்புதத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த நமிதா ஹெக்டே அப்படின்றவங்க தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பெண்மணி. இப்போ சொல்ல போற இந்த சம்பவம் 2022 நடந்தது. 4 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையா நடந்த ஒரு சம்பவம். அப்போ பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷிரடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. ஷிரடிக்கு போறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. இந்த நமிதா ஹெக்டேன்றவங்க கிட்டயும் ஒரு நாள் வந்து கேட்குறாங்க, நீயும் ஷிரடிக்கு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த டைமில் இவங்க லைஃப்பில் போயிட்டே இருக்குது. நிறைய பர்சனல் விஷயம், இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. லைஃப்பில் நிறைய மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறாங்க. அதனால் இவங்க வரல அப்படின்றத சொல்லிடுறாங்க. நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. ஒருவேளை ஷிரடிக்கு போயிட்டு பாபாவை பார்த்தா நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்குமோ, இல்லை நம்ம பிரச்சனையெல்லாம் சரியாகுமோ அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையாக இருந்தது. அதாவது நானே அதை நினைக்கல, யாரோ என்னை கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஷிரடிக்கு வர சொல்லி, அந்த மாதிரியான ஒரு உணர்வு இவங்களுக்கு வந்திருக்குது. எவ்வளோ பிரச்சனை நம்ம லைஃப்ல இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாவது ஷிரடிக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இவங்க வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயணத்துக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷிரடிக்கு போக போகிறாங்க இல்லையா, அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இவங்க போய் டிக்கெட்டை ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க. ஆச்சரியப்படுற விதமாக இவங்களுடைய நண்பர்கள் பயணிக்கக்கூடிய அதே விமானத்தில் இவங்களுக்கும் டிக்கெட் கிடைக்குது. அதுவும் அவங்க உட்காரக்கூடிய சீட்டுக்கு பக்கத்துலேயே இவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. இது மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. இவங்க இப்போ தான் புக் பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளைட்டில் இவங்க ஃப்ரெண்ட்ஸு சீட்டு பக்கத்துலேயே இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது இவங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருந்திருக்குது. இது பாபாவுடைய அருளால தான் அப்படின்றத அவங்க நல்லா உணர்றாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க ஷிரடிக்கு நான் வரல அப்படின்றத தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆழமான வலிமையான ஒரு உணர்வு, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு யாரோ கூப்பிடுற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டு இப்போ டிக்கெட்டும் இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஃப்ரெண்ட்ஸோடைய புக்காக இருக்கிறது எல்லாமே பாபாவுடைய அருளால தான் அப்படின்றத அவங்க உணர்றாங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பாபா நிகழ்த்தின ஒரு சம்பவம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி ஷிரடிக்கு போய் சேர்றாங்க. ஷிரடிக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் பாபாவை தரிசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நமிதா ஹெக்டேன்றவங்களுக்கு பயங்கரமாக கண்ணீர் வருது. அவங்களுக்கு பாபாவை பார்த்த உடனே அழையா வருது. அந்த தருணத்தில் நான் பாபாவுக்கும் எனக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக இணைப்பு இருக்கிறத உணர்ந்தேன் அப்படின்றத நமிதா ஹெக்டே சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மனசுல இருந்த எல்லா கேள்விகளையுமே பாபா கிட்ட கேட்குறாங்க. நான் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தற்காலிகமானது தானா, இல்லை இது நிரந்தரமாகவே எனக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குமா, நான் இதுல இருந்து வெளியே வருவேனா அப்படின்னு சொல்லி எல்லா அவங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான கேள்வியையும் பாபா கிட்ட கேட்குறாங்க. ஷிரடியில இருந்து இவங்க வீடு திரும்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொடர்ந்து பாபா தொடர்பான பல அறிகுறிகளும் செய்திகளும் கிடைக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பாபா ஏதோ ஒரு வடிவத்தில் பதில் அளிப்பது போல இவங்க உணர்ந்திருக்கிறாங்க. இவங்க அங்கே அழுதாங்க இல்லையா பாபா கிட்ட, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி. அந்த எல்லா கேள்விகளுக்கும் பாபா நிறைய விதங்கள்ல இவங்களுக்கு பதில் சொல்றத இந்த நமிதா ஹெக்டே அப்படின்றவங்க உணர்ந்திருக்கிறாங்க. வீட்லயும் பாத்தீங்கன்னா இவங்க பாபா முன்னாடியும் அங்க ஷிரடியிலையும் பிரேயர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. 6 மாதங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு மறுபடியும் ஷிரடிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த பயணத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அமைதி வந்தது, ஆன்மீக உணர்வு அதிகரிக்க ஆரம்பிச்சுது அப்படின்றதையும் நமிதா ஹெக்டே அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கடவுள் மேல பக்தி இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. ஆனா ஆன்மீக இணைப்பு என்றால் என்ன அப்படின்றத நான் உணர்ந்தது கிடையாது. ஆனா அந்த ஷிரடி பயணத்துக்கு அப்புறம்
பாபா எப்பவும் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எனக்கு வலுவா உருவாச்சு. இப்ப இந்த நமிதா ஹெக்டே வந்து பாபாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஆன்மீகம்னா என்ன அப்படின்றத நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்குது. எனக்கும் வந்து பாபா வந்ததுக்கு அப்புறம் நிறைய அந்த ஆன்மீகத்தில் அதிகமான உணர்வு ஏற்பட்டது. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து அப்படியே கோவிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் வந்து சும்மாவே இருக்க முடியல, ஏதாவது கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், அந்த மாதிரியான எண்ணம் வந்து எனக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. வீட்டிலேயே நான் இருக்கிறது இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது பாபாவை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் சச்சரிதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பாபா வந்து ஆன்மீகத்துல ஈடுபடுங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு. சச்சரிதத்துல ஒரு இடத்துல வரும், ஒரு பாபா பக்தர் பாத்தீங்கன்னா நல்லா படிச்ச ஆளா இருப்பாரு. அவர் வந்து மேல என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாபா பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை படி அப்படின்றத சொல்லியிருப்பாரு. சில பேரை பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மனப்பாடம் பண்ணு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய பேரை பாபா பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் தான் கொண்டுட்டு போகிறாரு. பாபா வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கடவுளையோ கடவுள் சிலையோ கோவிலையோ பார்க்குறது வந்து வித்தியாசமாக இருந்திருக்கும். அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உண்மை, அவங்க எல்லாருமே அந்த சிலையிலையும் படத்துலையும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுவும் பாபா வந்து ஒரு சில பக்தர்களுக்கு நிகழ்த்தக்கூடிய அதிசயம். இதுதான் இந்த நமிதா ஹெக்டேன்றவங்க வாழ்க்கையிலையும் நடந்திருக்குது. அந்த ஷிரடி பயணத்துக்கு அப்புறம் பாபா எப்பவும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நமிதா ஹெக்டே அவர்களுக்கு ஏற்படுது. அதே ஆண்டு 2022 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களும் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ராஜேஸ்வரி அப்படின்றவங்களும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வேற ஒரு கம்பெனிக்கு இவங்களை வந்து மாற்றிடுறாங்க. அவங்க 2 பேருமே அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்து அதில் தங்கிட்டு வராங்க. அவங்க 2 பேருமே ஒரே ரூமில் தங்கிட்டு இருக்காங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே ஒரு எண்ணம் வருது, நம்ம வந்து தனித்தனியாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப இவங்க வந்து ஆசைப்படுறாங்க. பல இடங்களில் போயிட்டு வீடுகளெல்லாம் பார்க்குறாங்க, எந்த வீடு நல்லா இருக்குது, எது வந்து வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து தேடி பார்க்குறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடுகள் வந்து கிடைக்கிது. அவங்களுக்கு ஒரு வீடும் இவங்களுக்கு ஒரு வீடையும் வந்து பார்த்துடுறாங்க. நிறைய இடங்களில் வீடை தேடி அலைஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு அழகான வீடை வந்து இவங்க பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிடுது. எங்களுடைய கனவு நிறைவேறின மாதிரி இருந்தது அப்படின்றத நமிதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீட்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீட்டை வாங்கக்கூடிய நடைமுறை வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. டாக்குமெண்டேஷன், பேங்க் ஃபார்மாலிட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துலேயுமே வந்து இவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே வாரத்தில் வந்து இவங்க வாங்கிடலாம் ஈஸியாக அப்படின்னு முடிவு பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. அந்த வீட்டுக்கான அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துலேயுமே தடங்கள் ஆகிட்டே இருக்குது. இவங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுனே அப்போ வந்து புரியல. 2 பேருக்குமே வீடையும் பார்த்துட்டாங்க, அழகாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு, நல்ல அமௌண்ட்லேயும் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஃபார்மாலிட்டிலாம் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே வருத்தப்படுறாங்க. பல இரவுகள் வந்து தூங்காம கவலையோட இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சரியா தூங்குறது கிடையாது. அந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது அவங்க மனசில் பட்ட ஒரு இடம் தான் பாபாவினுடைய பாதம். பாபா கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த நமிதான்றவங்க நல்லா குளிச்சு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி பாபா முன்னாடி சச்சரிதத்தை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மீன்வைல் இவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து சாய்பாபாவுடைய சீரீஸ் வந்து அப்போ வந்திருந்தது. சாய்பாபாவை பற்றின ஒரு நாடகம், அதை வந்து இவங்க ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஹாலில் சச்சரிதத்தை படிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சாய்பாபாவினுடைய நாடகத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க வேற ரூமில். இவங்களோட ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூமில் வந்து பாபாவினுடைய அந்த சீரியலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்க்க அதில் பாபா பேசக்கூடிய சில வசனங்களை எல்லாம் கேட்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக அழ வருது. அழுதுகிட்டே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாபா நீங்கள் ஏன் எங்கள் வீட்டுக்கு மட்டும் வரமாட்டீங்க, எல்லார் வீட்டுக்கும் போகிறீங்க, நாங்கள் அப்படி என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்றத மனசுலேயே வந்து இவங்க ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி அந்த விஷயத்த பாபாவுடைய சீரியலை பார்த்தே வேண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களும் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் சச்சரிதம் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, படிச்சுக்கிட்டே பாபா கிட்ட வந்து இவங்களுடைய வீடு சம்பந்தமான விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க வந்து அழுதுகிட்டே பாபா கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. பாபா நீங்கள் வந்து எங்களை மறந்துட்டீங்களா, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி நமிதாவும் பூஜை ரூமில் வேண்டிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மனசில் இப்படி பாபாவை நினச்சிட்டு இருக்கிறது 2 பேருக்குமே தெரியாது. அவங்க ஒரு ரூமில் வந்து பாபாவுடைய சீரியலை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. இவங்க பூஜை ரூமில் வந்து பாபா கிட்ட எங்களை நீங்கள்
மறந்துட்டீங்களா பாபா அப்படின்னு சொல்லி கேட்டு பூஜை ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்குது, இவங்க வீட்டோட காலிங் பெல்லு. நமிதான்றவங்க சச்சரிதம் படிச்சுட்டு இருக்கிறதால இவங்க ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி போயிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. இவங்க 2 பேருமே கதவை ஓபன் பண்ணி பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அந்த எமோஷனையும் அந்த ஃபீலிங்கையும் எங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. என்ன இவங்க பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பாபாவுடைய பெரிய படத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அதாவது அவங்களுடைய தலை வந்து தெரியல, ஃப்ரண்ட்ல பாபா மட்டும் நின்றுட்டு இவங்களை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இவங்க முன்னாடி வந்து வச்சுட்டு நிற்கிறாங்க. கதவை ஓப்பன் பண்ண உடனே இவங்க 2 பேருக்குமே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, ஒரு மாதிரி அழ வர மாதிரி இருக்குது. அந்த பொண்ணை வந்து அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட டொனேஷன், இவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணம், இவங்களால வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணி எல்லாத்தையும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. அந்த படத்தோட பாபா அந்த பொண்ணு மூலமாக உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணோம். அந்த அறை முழுவதும் சரி, எங்களுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜியை நாங்கள் உணர்ந்தோம். இனிமே எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு உணர்வும் வந்து எங்களுக்கு ஏற்பட்டது. இப்போ ஏற்கனவே வந்து இவங்க அந்த வீடு பிரச்சனையில் இருந்தாங்க இல்லையா, அது சரியாக வந்து முடிய மாட்டேன்ட்டு, அது எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இவங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா இவங்க 2 பேருமே மனசில் பாபா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டீங்களா, எங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி மாறி மாறி நினச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாபாவுடைய படத்து மூலமா அவர் வந்து உள்ள வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா பணம் துணி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து சச்சரிதம் படிச்சுக்கிட்டு பாதியிலேயே எழுந்து வந்தாங்க இல்லையா நமிதா, அவங்க மறுபடியும் போயிட்டு அதை ஓபன் பண்றாங்க அவங்க படிச்சதுல இருந்து திருப்பி கண்டினியூ பண்றதுக்காக. அப்ப பாத்தீங்கன்னா அதுல தானம் பத்தின ஒரு அந்த சாப்டர் வந்து வருது. நீ இன்று தானம் செய்ய வேண்டும், டொனேஷனை பத்தி அதுல வந்து சச்சரிதத்துல வருது. அப்பதான் அவங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட டொனேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க சச்சரிதத்திலயும் பாத்தீங்கன்னா டொனேஷன் சம்பந்தமான ஒரு சாப்டர் வந்து அதுல வருது. ரெண்டுமே கோஇன்சிடென்ட்டா கரெக்டா வந்து நடக்குது. இவங்க அப்பதான் அந்த பொண்ணுக்கு வந்து தானம் கொடுத்துருக்காங்க. அதே விஷயம் பாத்தீங்கன்னா புக்ல சில நிமிடங்கள் கழித்து அந்த சச்சரிதம் புக்ல வந்து வந்திருக்குது. நடந்த இந்த சம்பவத்தின் மூலமா நமிதா அவர்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் இருக்கேன், நான் எப்பவும் உன் கூட இருக்கிறேன், நான் எல்லா நேரத்திலயும் இருக்கிறேன், உன் வீட்டுல இருக்கிறேன் அப்படின்றதுக்கான பாபா சொன்ன ஒரு விஷயமா அவங்க வந்து உணர்றாங்க. அவங்க வீடு விஷயம் ஏற்கனவே அந்த வீட்டு பிரச்சனையா இருந்தது இல்லையா, வாங்க முடியாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி அந்த வீடை வந்து இவங்க சொந்தமா இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் வந்து சீக்கிரமாவே வாங்கிடுறாங்க. இவங்க கடந்த 2 ஆண்டுகளா அந்த வீட்டில தான் இவங்களுக்கு பிடிச்ச அந்த வீட்டில தான் வந்து வசிக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. இவங்களுக்கு பிடிச்ச அந்த வீட்டில தான் கடந்த 2 ஆண்டுகளா இவங்க 2 பேருமே தங்கி இருக்கிறாங்க. இது பாபாவால தான் நடந்தது. இதன் மூலமா பாபா எங்களுக்கு கத்து தந்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் எப்பவும் நம்ம கூட இருக்கிறாரு. என்னதான் வந்து சிச்சுவேஷன் சரியில்லைனாலும், நம்மளுடைய சூழ்நிலை வந்து சரியில்லைனாலும் கடவுள் வந்து நம்மளோட இருக்கிறாரு. நம்ம அவங்களுக்கு நம்மளுடைய பக்தியையும் முழு சரணாகதியையும் கொடுக்கணும். திடமான நம்பிக்கையை கடவுள் மேல வைக்கணும். அவங்க நம்மளை எப்பவுமே காப்பாத்துவாங்க, எல்லா நேரத்திலையும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நாம முதல்ல நம்பணும். இந்த மாதிரி பாபா நிறைய நல்ல விஷயங்களை இவங்க லைஃப்ல பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாபா மேல அதிகமான ஈடுபாடும் ஆன்மீகத்து மேல அதிகமான ஈடுபாடும் வந்ததா நமிதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. குருவா இருந்து அவர் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுறாரு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எந்த வழியில போகணும் அப்படின்றத பாபா வந்து இவங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாரு, காமிச்சு இருக்கிறாரு. எங்க 2 பேருக்குமே, எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் இப்ப மன அமைதியோட நாங்க வந்து இருக்கிறோம். இந்த மாதிரி என் லைஃப்ல நிறைய சம்பவங்கள் வந்து பாபா நிகழ்த்தி இருக்கிறாரு. அது எல்லாத்தையும் போக போக நான் ஒரு வீடியோவா சொல்றேன் அப்படின்றத சொல்லி நமிதா அவர்கள் அந்த பேட்டியை முடிச்சிருக்கிறாங்க. நமிதா அவர்கள் பேசின இந்த மிராக்கிள் வீடியோவை நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ பாபா நமிதா அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தின இந்த அதிசயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தையும் வேற ஒரு லீலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.